வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் பிலிப்பியர் நிருபத்தை கற்று வருகிறோம். பிலிப்பிய திருச்சபை ஒரு முன்மாதிரியான திருச்சபை. நிகழ்ச்சியை கேட்கும் ஒவ்வொருவரும் மாதிரியான திருச்சபையை உருவாக்க நான் பாடுபடுவேன் என்ற ஜெபத்தோடு செய்தியை கேட்போம். இப்பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஒரு கருத்தாளமிக்க செய்தியை சொல்ல வேண்டுமென்றால் அதை ஒரு நபரில் பதித்து விடுங்கள் என்று ஒருவர் கூறினார். அந்தபடியே பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் சொன்ன காரியங்களை கிறிஸ்துவின் முன்மாதிரியில் பதித்துவிட்டார். மேலும் பவுல் கிறிஸ்துவில் வாழ்தல் பற்றி கூற வேண்டிய கருத்துக்களை அநேக நபர்களின் மேல் பதித்து வைத்துள்ளார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை கவனியுங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புடையவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இவ்வாறு பவுல் தம்முடைய பிலிப்பிய நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தை துவங்குகிறார். இந்த சிறிய கடிதத்தின் மைய கருத்து கிறிஸ்துவில் வாழுதல். பவுல் நமக்கு கிறிஸ்துவில் வாழும் முறையை போதிக்கிறவர் மட்டுமல்ல, சிறந்த முன்மாதிரியையும் உதாரணத்தையும் எடுத்து காட்டுகிறார். பிலிப்பிய நிருபம் ஒருவருக்கு வந்த அன்பின் கடிதம் போன்றது. இந்த கடிதத்தை நாம் வாசிக்கும்போது ஐக்கியத்தின் உபதேசத்தையும் பவுலுக்கும் பிலிப்பிய திருச்சபைக்கும் ஏற்பட்ட உறவின் உடன்படிக்கையையும் நாம் கண்கூடாக காண்கிறோம். திருச்சபையின் பெருமதிப்புக்குரிய ஊழியராக பவுல் இருந்தமையால் பிலிப்பியர் திருச்சபைக்கும் அவருக்கும் இடையில் நிலையான ஐக்கியம் காணப்பட்டது. பவுலின் முக்கிய குறிக்கோள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எடுத்து செல்வது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது, உலகமெங்கும் திருச்சபைகளை ஸ்தாபிப்பது, குறிப்பாக புறஜாதியார் மத்தியில் நற்செய்தியை அறிவிப்பது என்று கூறலாம். பிலிப்பிய திருச்சபை இதற்கெல்லாம், அதாவது ஊழியத்திற்கு ஒத்தாசை செய்து வந்தது. பிலிப்பிய விசுவாசிகள் பவுலோடு இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்தனர். எனவே தான் பவுல் பிலிப்பியரை தங்கள் இருதயத்தில் பதித்து வைத்திருந்தார். பவுல் இந்த நன்றி நவிழல் கடிதத்தை தம்முடன் ஊழியம் செய்த பிலிப்பியருக்கு எழுதுகிறார். இந்த பிலிப்பிய திருச்சபை பவுல் ரோமாபுரியில் சிறையில் இருந்தபோது பவுலுக்கு மிகவும் உதவியாயிருந்தனர். இந்த அன்பின் கடிதத்தை அதிகாரமாக சுருக்கி கூறலாம். 1ஆம் அதிகாரம் முழுமையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்தலின் ஆர்வமும் தத்துவமும் என்ற தலைப்பின் அடிப்படையில் அமைந்துள்ளது. 2ஆம் அதிகாரம் நடைமுறை தலைப்பாகிய கிறிஸ்துவுக்குள் வாழ்வதின் முன்மாதிரிகள் என்பதன் கீழ் அமைந்துள்ளது. 3ஆம் அதிகாரம் கிறிஸ்துவில் வாழ்வதின் பந்தய பொருள் என்னும் தலைப்பை அடிப்படையாக கொண்டுள்ளது. இது நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னும் பாடத்தினையும் கற்றுத்தருகிறது. 4ஆம் அதிகாரம் கிறிஸ்துவில் வாழ்வதின் ஏற்பாடு என்ற கருத்தை கூறுகிறது. இதனை சமாதானத்தின் ஏற்பாடு என்றும் கூறலாம். 2ஆம் அதிகாரத்தில் பவுல் நமக்கு சில நடைமுறை உதாரணங்களை தருகிறார். பவுல் முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் வாழ்வதன் பொதுவான வகைகளை எடுத்து உரைக்கிறார். பவுல் இதனை வலியுறுத்தி கூறுவதன் நோக்கம் திருச்சபையோர் தாழ்மையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, ஏக சிந்தை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதேயாகும். இந்த 3 குணாதிசயங்களும் அவர்கள் கிறிஸ்துவில் வாழ்வதின் காரியத்தை புரிந்து கொள்ளும் போது காணக்கூடியதாகும். பவுல் பிலிப்பியரை எளிமையுள்ளவர்களாக வாழ கற்றுக் கொடுக்கிறார். அவர் எளிமையை கற்றுக் கொடுப்பதன் காரணம் என்னவென்றால் அவர்கள் தாழ்மையாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். பிறகு அன்பை போதிக்கிறார். தாழ்மை அல்லது எளிமையின் சிந்தை என்பது தங்களை விட மற்றவரை உயர்த்துவதாகும். அநேகர் உட்கார்ந்திருக்கிற ஒரு அறைக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதில் நீங்கள் நுழையும் போது உங்கள் மனம் எப்படி இருக்கிறது? எல்லாரும் என்னை விட மேலானவர்கள் என்று கருதுகிறீர்களா?
நீங்கள் தாழ்மையுள்ளவர்களானால் அந்த அறையில் உள்ள எல்லாரும் என்னை விட மேலானவர்கள் என்று நினைத்துக் கொள்வீர்கள். பவுல் இங்கே நம்மிடம் வெட்கப்படும் உணர்வையோ தாழ்வு மனப்பான்மையையோ பற்றி கூறவில்லை. மேலும் நீங்கள் அன்புடையவர்கள் என்றால் இந்த கட்டளையை கைக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். மனிதர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம். ஒருவனும் தனக்கானவைகளை மட்டும் நோக்காமல் பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று பவுல் கூறுகிறார். நம் எல்லாருக்கும் தேவைகள் உண்டு, மன அழுத்தங்களும் பிரச்சனைகளும் உண்டு. ஆனால் நாம் முதலில் நினைக்கிற அழுத்தங்களும் பிரச்சனைகளும் யாருடையவைகள்? நாம் எளிமையுள்ள மனதை உடையவராயிருப்பின் மற்றவர்களை பற்றி அதிக மதிப்புடையவராய் கருதுவோம். நாம் அன்புடைய மனதை உடையவர்களாயிருப்போமானால் மற்றவர்களுடைய நலனிலேயே நம்முடைய நாட்டம் செல்லும். இங்குள்ள பெரிய பிரச்சனை பவுல் நமக்கு முன்வைக்கிறார். அதாவது ஏக சிந்தையாய் இருப்பது. ஒரு மனதும் ஒரே ஆவியையும் பெற்றவர்கள் போன்று இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். பெரிய ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்றால் ஒரே மனதை ஒரே ஆவியை நம்மில் நாம் கொண்டிருப்பதே ஆகும். ஏக சிந்தையாய் இருப்பதற்கு 2 காரியங்கள் வேண்டும். எளிமையான மனதை உடையவராயும் அன்புடைய மனதை உடையவராயும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சீசர்கள் போட்டியும் பொறாமையும் சபையின் உள்ளேயையும் காண முடியும். 4ஆம் அதிகாரத்தில் 2 பெண்களாகிய யயோதியாலும் சிந்திக்கையாலும் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்க பவுல் அறிவுரை கூறுகிறார். இந்த 2 பெண்களும் சிறிய சச்சரவு கொண்டிருந்தனர் என்று தெரிகிறது. இயேசுவின் சீஷர்கள் காலாகாலமாக தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் உபத்திரவத்தையும் அனுபவித்து வந்தனர். அந்த உபத்திரவத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் ஒருவருடைய பெருமையோ தன்னலமோ இடையூறாக காணப்படும். பவுல் பொதுவாக கிறிஸ்துவில் வாழ்தலின் முக்கிய கருத்தை எளிமையான சிந்தையாய் இருங்கள், அன்பின் சிந்தையாய் இருங்கள், மேலும் ஏக சிந்தையாய் இருங்கள் என்றே கூறுகிறார். இந்த உண்மைகளை பவுல் நமக்கு முன்வைத்த பிறகு எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார். உதாரணங்கள் மிகவும் அவசியம். 1000 வார்த்தைகளை கூறுவதைக் காட்டிலும் நல்ல ஒரு வார்த்தை சொல்வது ஏற்றது. பிலிப்பியரில் போதனை மட்டுமல்லாது உதாரணங்களும் உண்டு. கவனியங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பரலோக ராஜ்யத்தில் மேலிடத்தை பெற ஏதுவான வழி கீழ் இருந்து ஆரம்பிக்கிறது. எல்லாரிலும் உயர்ந்திருக்க வேண்டுமானால் தாழ்மைப்பட வேண்டும். இயேசு இதற்கு தகுந்த முன்மாதிரியாவார். பவுல் இயேசு தேவனுக்கு சமமாய் இருந்தார், ஆனாலும் அவர் பரலோகத்தில் இருந்து சிலுவை வரை 7 படிகளை தாண்டி வந்தார் என்று கூறுகிறார். அவர் தேவ உருவமாயிருந்தும் தம்மை வெறுமையாக்கினார். நாம் நம்மை பற்றிய பெயர் பிரஸ்தாபத்தை கஷ்டப்பட்டு கட்டுகிறோம். ஆனால் இயேசுவோ தம்மை தாமே வெறுமையாக்கினார், மனுஷ சாயலானார். இது ஒரு சிறந்த மாதிரியாகும். இயேசு தேவனாயிருந்தவர் மனிதனானார். ஆனால் அவர் சாதாரண மனிதனாக வரவில்லை, மாறாக அடிமையின் ரூபம் எடுத்தார். சேவை செய்கிறவராய் வந்தார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் பிதாவுக்கு மரண பரியந்தமும் மரணத்திலும் தாழ்த்தினார். அவருடைய மரணம் சாதாரண மரணமில்லை, ஒரு குற்றவாளியின் துன்மார்க்கனின் மரணம். அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்டு வஸ்திரமில்லாமல் அவமானத்தோடு உலகத்தின் பாவத்திற்காய் மரித்தார். அவர் பிதாவுக்காக 7 படிகளை கடந்து கீழே வந்ததினால் பிதா 7 படிகளிலும் மிகவும் அதிகமாக அவரை உயர்த்தினார். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வாசிக்கிறோம். அதனால் இது தேவனை மகிமைப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து 7 படிகள் பரலோகத்தை விட்டிறங்கி பிதா அவரை 7 படிகள் உயர்த்துமாறு வழிவகுத்தார். பவுல் உதாரணத்தின் மூலம் எளிமையான சிந்தையையும்
அன்புள்ள மனதையும் கொண்டிருப்பது எப்படி என்று விளக்குகிறார். பவுல் கிறிஸ்து இந்த 7 படிகளையும் கடந்து தம்மை தாழ்த்தினது போல் நாமும் தாழ்த்த வேண்டும் என்கிறார். அதாவது நாமாகவே முன் வந்து நம்மை வெறுமையாக்க வேண்டும் என்கிறார். மற்றவர்களை நம்மிலும் சிறந்தவர்களாக கொள்ள வேண்டும். சுயத்தை சார்ந்திராமல் மற்றவர்களுக்காய் கிறிஸ்துவின் அன்பை மையமாக வைத்து நாம் வாழ வேண்டும். அன்பானவர்களே, பவுல் இங்கு கிறிஸ்துவே மாதிரி என்று கூறுகிறார். கிறிஸ்துவைப் போல் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று கூறுகிறார். இன்று திருச்சபைகளில் உயர்ந்த பதவிகளுக்கு ஆசைப்படும் அநேகரை நாம் பார்த்திருப்போம். இப்படிப்பட்டவர்களை முன்மாதிரிகளாக பவுல் கூறவில்லை. ஆனால் அடிமையின் ரூபம் எடுத்து கிறிஸ்துவை பின்பற்ற நம்மை அழைக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் நம்மை தாழ்த்தும் போது கிறிஸ்துவின் சாயல் நம்மில் வெளிப்படுகிறது. இதுதான் திருச்சபையின் இன்றைய தேவை. ஆகவே நாம் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அடுத்ததாக பவுல், நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன் என்று எழுதுகிறார். தீமோத்தேயுவை பற்றி பவுல் கூறுவதை கவனியுங்கள். உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. இது ஒரு அற்புதமான வாக்கியம் இல்லையா? மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். தீமோத்தேயு கிறிஸ்துவில் வாழ்வதின் இன்னொரு உதாரணம். இவர் எளிமையான மனதை, அன்பின் மனதை உடையவர். தீமோத்தேயு ஒரு நல்ல முன்மாதிரி. அவரை அனுப்புவதன் காரணம் உண்மையிலேயே கிறிஸ்துவில் வாழ்வதின் ஆர்வமும் தத்துவமும் கொண்ட ஒரு நபரை அவர்கள் காண வேண்டும் என்பதே ஆகும். அவர் ஒருவர்தான் உங்களுடைய நலனில் உண்மையான அக்கறை உடையவர். தீமோத்தேயு அன்புள்ளம் கொண்டவர். தீமோத்தேயு எளிமையான உள்ளம் கொண்டவர். தீமோத்தேயு மற்றவர்களை சுற்றிலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதனால் அவரை அனுப்பப் போகிறேன். அவர் ஒரு சிறந்த முன்மாதிரி. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் எனக்கு ஊழியம் செய்தான் என்று பவுல் கூறுகிறார். தீமோத்தேயுவை பற்றி பவுல் கூறின இந்த வாக்கியம் மேன்மையான வாக்கியமாகும். பவுல் தம்மை சுற்றிலும் கிறிஸ்துவில் வாழ விருப்பமுள்ள தத்துவத்தை கொண்ட அநேகரை இந்த சொற்தொடரின் மூலமாக உருவாக்கியிருக்கக்கூடும். அன்பானவர்களே, இங்கு 2 காரியங்கள் வலியுறுத்தப்படுகிறது. முதலாவது, நாம் விசுவாச வாழ்க்கையில் புதிதாக அடியெடுத்து வைத்திருப்போமானால் நாம் பின்பற்றும்படியாக ஆவிக்குரிய தகப்பன் அல்லது தாய் நமக்கு உண்டா? நம்மை விசுவாச வாழ்க்கையில் வழிநடத்த ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் நமக்கு தேவை. என்னை வழிநடத்த ஒருவரும் தேவையில்லை என்று நம்மால் கூற முடியாது. ஆகவே நம்மை வழிநடத்தும் ஒருவரை நாம் தேர்ந்தெடுப்போம். அவர் மூலமாக விசுவாச வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இரண்டாவது, விசுவாச வாழ்க்கையில் முதிர்ந்த அனுபவத்தை பெற்றவர்கள் ஒருவரையாவது கிறிஸ்துவின் சீஷனாக்கி அவரை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுவை ஒரு மகனைப் போல் நடத்தி அவரை ஒரு மாதிரியாக திருச்சபையில் உருவாக்கினார். இன்று அநேகர் தங்களை மட்டுமே கருத்தில் கொண்டவர்களாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் தேவன் நாம் என்ன ஊழியம் செய்கிறோம் என்பதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே ஒருவரையாவது கிறிஸ்துவின் சீஷனாக்கி அவரை வழிநடத்துவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் முடிவில் பிலிப்பியருடைய காணிக்கைகளை பவுல் இருந்த சிறைக்கு கொண்டு வந்த முதியவர் எப்பாப்பிரோதீத்துவை மாதிரியாக பவுல் வைக்கிறார். பவுல் எப்பாப்பிரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டுமென்று எண்ணினேன் என்று கூறுகிறார். கிறிஸ்துவின் சரீரத்திலே ஐக்கியத்தின் நிலைகளில் பல வகை உண்டு. பவுல் இந்த முதியவர் எப்பாப்பிரோதீத்துவை முன்மாதிரியாக வைப்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவதாக, நமக்கு அவருடைய வாழ்க்கை பாடமாக உள்ளது. பிறகு அவருடைய தொடர்பு ஐக்கியத்தின் பல நிலைகளுக்கு விளக்கம் அளிக்கிறது. பவுல் பிலிப்பியரிடம் தாம் சிறையில் இருக்கும்போது காணிக்கைகளை கொண்டு வந்த இந்த முதியவர் தனது சகோதரன் என்று கூறுகிறார். எல்லாரையும் பவுல் தனது சகோதரன் என அழைக்கவில்லை. வேதாகமம் நமக்கு கற்றுத்தருவது என்ன? நாம் மறுபிறப்பு அடையும் போது இயேசு கிறிஸ்துவின் புத்திரர் என்னும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். பவுல் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தத்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மறுபிறப்பு அடையாதவர்களிடமிருந்து விடுபட்டு அசுத்தமானதை தொடாமல் இருக்கும்போது நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறுகிறார். எல்லாரும் மனிதர்தானே. எனவே எல்லா மனிதரும் தேவனின் பிள்ளைகள் என்று ஆகிவிடாது. அதன் பொருள் நாம் சரீர பிரகார பிறப்பு கொண்டிருப்பதால் தேவனுடைய புத்திரர் என்று சொல்ல முடியாது. அதனால் மனித குடும்பத்தில் பிறந்துள்ளோம் என்ற காரணத்தினால் நாம் அனைவரும் சகோதரர் எனவும் எடுத்துக்கொள்ள முடியாது.
ஆனால் எப்பாப்பிரோதீத்து கிறிஸ்துவில் இருக்கிறார். பவுலும் கிறிஸ்துவை உடையவர். கிறிஸ்துவிடமிருந்து தேவனுடைய புத்திரன் என்று பெயர் பெற நாங்கள் அதிகாரம் அல்லது வல்லமை பெற்றிருக்கிறோம். அதுவே நாங்கள் சகோதரர் எனப்பட வழிவகுக்கிறது என்று பவுல் நம்பியிருக்கிறார். பவுல் எப்பாப்பிரோதீத்துவை என் உடன் விளையாள் அல்லது தொழில் பங்காளி என்று கூறுகிறார். இப்படி பவுல் எல்லாரையும் குறித்து கூறவில்லை. குறிப்பாக கிறிஸ்துவின் சரீரத்திலே உடன் விளையாட்கள் பவுலுக்கு இருந்தனர். ஆமோஸ் 3:3 ஆமோஸ் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று கேட்கிறார். பவுல், எனக்கு கிறிஸ்துவின் சரீரத்திலே அநேக சகோதரர்கள் உண்டு, நான் அவர்களை நேசிக்கிறேன், அவர்களும் என்னை நேசிக்கிறார்கள். எனினும் நாங்கள் ஒருமித்து நடப்பதில்லை, ஒருமித்து வேலை செய்வதில்லை. காரணம், நாங்கள் ஒருமனப்படவில்லை, இருவருக்கும் ஒரே நோக்கமில்லை. ஆனால் நாங்கள் சகோதரர்கள். நாங்கள் சகோதரரே ஆயினும் உடன் வேலையாட்கள் அல்ல. கிறிஸ்துவின் சரீரத்திலே சில மக்கள் என்னுடைய சகோதரராக, உடன் வேலையாளாக, தொழிலின் பங்காளியாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரே குழுவில் இருக்கிறோம், திராட்சை தோட்டத்தின் ஒரே பகுதியில் வேலை செய்கிறோம் என்று கூறுகிறார். பவுல் இன்னும் ஒரு படி முன்னே சென்று எப்பாப்பிரோதீத்துவை உடன் சேவகன் என்று அழைக்கிறார். பவுல் அனைவரையும் உடன் சேவகன் என்று அழைக்கவில்லை. பவுலை பொறுத்தவரையில் சகோதரன் என்பவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பவன், உடன் வேலையாள் என்பவன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்காக இவருடன் இணைந்து வேலை செய்பவர். உடன் சேவகன் என்பவன் தன்னுடைய ஜீவனை பவுலுடன் இணைந்து கிறிஸ்துவில் கிறிஸ்துவுக்காக பணயம் வைத்தவர் ஆவார். பவுல் எப்பாப்பிரோதீத்து வியாதிப்பட்டு மறுக்கும் தருவாயில் இருந்தார் என்று கூறுகிறார். பவுல் சிறையில் இருக்கும்போது அவருக்கு காணிக்கை கொண்டு செல்ல எப்பாப்பிரோதீத்து தன்னுடைய ஜீவனையே கொடுக்க மனதுள்ளவராயிருந்தார். பவுல் எப்பாப்பிரோதீத்துவை உடன் சேவகர் என்று கூறினது ஏனென்றால் அவர் கிறிஸ்துவுக்காய் மரணத்திற்கு சமீபமானார். எனவே சகோதரன் என்றும் உடன் வேலையாள் என்றும் உடன் சேவகன் என்றும் ஐக்கியத்தின் பல்வேறு நிலைகளை பவுல் எப்பாப்பிரோதீத்துவை கொண்டு விவரிக்கிறார். ஐக்கியத்தின் பிற 2 உயர்ந்த நிலைகளாகிய பிலிப்பிய ஸ்தானாதிபதி என்றும் பவுலின் ஊழியர் என்றும் பவுல் சிறையில் இருக்கும்போது எப்பாப்பிரோதீத்துவை குறித்து கூறுகிறார். ஊழியர் என்றால் வேலைக்காரர் என்று அர்த்தம். எப்பாப்பிரோதீத்து கிறிஸ்துவுக்காய் வாழுகிறவர்களில் ஒரு சிறந்த முன் உதாரணம் அல்லது முன்மாதிரி. நம்முடைய தத்துவமும் ஆர்வமும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதாக இருந்தால், கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில் மேன்மைப்பட வேண்டுமானால், மரணமானாலும் ஜீவனானாலும் சரி என்று நாம் இருந்தால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என முழங்குவோமானால், எப்பாப்பிரோதீத்துவின் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை ஒரு பெரிய சவாலாக கிறிஸ்துவுக்குள் வாழ நம்மை வழிநடத்தும். சுருக்கமாக கூறினால், 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்தலின் தத்துவமும் ஆர்வமும் காணப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்தலின் தத்துவமும் ஆர்வமும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க காண்கிறோம். வேறு விதமாக கூற வேண்டுமானால், நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்தலின் முன்மாதிரியான நடைமுறை கொடுக்கப்படுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் பவுல் மேலும் ஒருபடி சென்று கிறிஸ்துவுக்குள் வாழ்தலின் நோக்கமும் பந்தய பொருளும் என்ற தலைப்பில் பேசுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் பவுல் தம்முடைய மறுபிறப்பின் அனுபவத்தை அதன் பிரதிபலன்களை கொண்டு விவரிக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கையில் சொன்னது போல பவுல் இங்கே சொல்லவில்லை. இந்த அதிகாரத்தில் பவுல் மறுபிறப்பின் விளைவுகளை எடுத்து கூறுகிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் என்று பவுல் கூறுகிறார். பிறகு பவுல் முற்காலத்தில் எதையெல்லாம் லாபமாக எண்ணியிருந்தாரோ அதையெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார். உதாரணமாக பரிசேயர் என தம்மை குறித்து கூறுகிறார். எபிரேயில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், இவையெல்லாம் பவுலுக்கு மிகவும் லாபமானதாக தோன்றியவைகளாகும். இந்த காரியங்களை குறித்து பவுல் கிறிஸ்துவை சந்திக்கும் முன்பு மேன்மை பாராட்டினார். ஆனால் அவர் கிறிஸ்துவை சந்தித்த பின்பு அவருடைய சிந்தை மாற்றம் பெற்றுவிட்டது. ஆகவே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றி கூறுகிறார். பவுலுடைய மனமாற்றத்தின் பின்னர் பவுல், ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார். நாம் பவுல் கேட்டது போலவே இயேசு கிறிஸ்துவிடம் இந்த கேள்வியை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். பவுலிடம் தேவன் அனுதினமும் பதிலளித்தார். அவர் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது போல நாமும் கேட்போமா? நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல, நேர்த்தியான, முழுமையான சித்தம் வைத்திருக்கிறார் என்பது உண்மையா? உண்மையே. தேவனுடைய சித்தத்தை அறிவது சாத்தியமா? தேவனுடைய சித்தத்தை அறிவது சாத்தியமே.
இந்த அதிகாரத்தை நாம் பார்த்தால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதின் நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த நோக்கம் கிறிஸ்துவினால் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்து கொள்வது. பவுல் விளையாட்டுப் போட்டிகளில் பயன்படுத்தப்படும் அநேக சொற்றொடர்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் மார்க்கத்தாரை பிடித்து மரணத்திற்கு உட்படுத்த பவுல் தமஸ்குவிற்கு சென்றபோது கிறிஸ்து இயேசு இவரை பிடித்துவிட்டார். பவுல் தம்முடைய மறுபிறப்பின் விவரத்தை தமஸ்குவின் நேர்தெருவில் ஏற்பட்டதை விளக்குகிறார். இயேசு இவரை பிடித்துவிட்டார். தம்முடைய வாழ்க்கையின் மீதமுள்ள பகுதியை பவுல் உயிர்த்தெழுந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு செயல்களை செய்து முடித்தார். நான் இயேசு கிறிஸ்துவால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள விரும்புகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இதுவே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதின் நோக்கமாகும். இயேசு கிறிஸ்து உங்களை பிடித்ததன் நோக்கத்தை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? நீங்கள் பவுலின் முன்மாதிரியையும் அவர் 3ஆம் அதிகாரத்தில் கொடுக்கும் விதிமுறைகளையும் பின்பற்றினால் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். பவுல் மனம் மாறின போது தன்னுள் ஒரு பெரிய மாறுதலை கண்டார். அந்த மாறுதலிலிருந்து பவுல் ஒரு தீர்மானம் உடையவராய் உருவாக்கப்பட்டார். பவுல் தம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிய நல்ல ஒரு தீர்மானம் உடையவராயிருந்தார். பவுல் என்னென்ன காரியங்களை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசின போது ஒரு காலத்தில் அவருக்கு நஷ்டமாய் இருந்ததெல்லாம் இப்போது லாபமாய் தோன்றுகிறது. பவுல் அடையக்கூடாத நீதியையே அடைய விரும்பினார். அடைய முடியாத நீதியையே பட்டியலின் முக்கிய பங்கை வகித்தது. செயல்களை செய்வதனால் ஏற்படுகிற நீதியே அல்ல, இவர் கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால் ஏற்படக்கூடிய நீதியையே உண்மையில் விரும்பினார். கலாத்தியர் மற்றும் ரோமரில் காணப்படும் செய்கையினால் ஏற்பட முடியாத நீதியை பற்றி பவுல் பேசுகிறார். பவுல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிடம் தொடர்பு கொள்ள விரும்புகிறார். பின் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை தம்முடைய வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறார். பவுல் ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுவது போல் காணப்படுகிறது. அதிலும் அதற்குரிய விதிமுறைகளோடு ஓடுகிறார். அதனுடைய ஒழுங்குமுறைகளை பவுல் கூறும்போது நம்முடைய வாழ்க்கைக்குரிய தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று அறிந்து கொள்ள முடியும். பவுலின் ஓட்ட பந்தயத்திற்குரிய விதிமுறையை நம்முடைய எதிர்காலத்திற்குரிய தேவ சித்தத்தை அறிய நாம் தெரிந்த நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடிய தேவ சித்தத்தில் நடக்க வேண்டும். தேவன் நாம் தற்சமயத்தில் காணக்கூடிய தேவ சித்தத்தையே வெளிப்படுத்துவார் என்று வேத அறிஞர் ஒருவர் கூறுகிறார். இந்த அதிகாரத்தின் முடிவில் பவுல் நாம் பரிசை பெற்றுக்கொள்ள முற்படுவோம் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓட்டத்தின் முடிவில் கிடைக்கும் பரிசை நினைவில் கொண்டவர்களாய் ஒளியில் நடக்க வேண்டும் என்று கூறுகிறார். தேவன் நமக்கு கொடுத்த ஒளியில் அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி அந்த ஒளியில் நாம் முதலாவதாக நடக்க வேண்டும். நாம் தேவன் கொடுத்த ஒளியில் நடந்தால் மேற்கொண்டு நடக்க ஒளி காட்டுவார். பொதுவாக நாம் வாகனங்களில் செல்லும் போது ஏறக்குறைய 100 அடிக்கு இரவில் நம்முடைய வாகனத்தின் விளக்கு வெளிச்சம் கொடுக்கும். அந்த 100 அடிகளை கடந்தவுடன் பிறகு உள்ள 100 அடிக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்படியே நாம் முன்னேறி செல்ல செல்ல வெளிச்சம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தின் 3ஆவது அதிகாரத்தில் 2 முக்கிய அம்சங்களை விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பவுல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார். தேவனுடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கையும் குறிக்கோளையும் உடையவராய் இருப்பதே கிறிஸ்துவில் வாழுகிற ஒரு சீசனுடைய நோக்கம். இந்த பந்தய பொருளை பவுல் எபேசியர் நிருபத்தில் உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று அழைக்கிறார். பவுல் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதின் நோக்கம் பற்றியும் அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து அதை செயல்படுத்த பழகுவதை பற்றியும் 3ஆம் அதிகாரம் முழுவதும் பேசுகிறார். மேலும் பவுல் பந்தயத்தின் முடிவில் பெறப்போகும் பரிசை குறித்து கூறும்போது நமக்கு தேவனுடைய சித்தத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது என்ற கேள்விக்கு விடையளிக்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். நம்மில் சிலர் இந்த முன்னுரிமை பட்டியலிடும் பகுதியில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று நாம் எண்ணுவதே கிடையாது. அநேகர் அநேக காரியங்களை நான் சிறிய அளவில் செய்து வருகிறேன் என்று கூறுகிறோம். நாம் மிகவும் சிறிய காரியங்களில் அதிக ஈடுபாடு உடையவர்களாய் இருக்கிறோம். அதனால் நம்முடைய முன்னுரிமை ஒரு முக்கிய காரியத்தில் ஈடுபடுவதில்லை. தாவீதும் பவுலும் தங்களுடைய முன்னுரிமையை ஒரு முக்கிய காரியத்திற்கு உட்படுத்தியிருந்தனர். சங்கீதம் 27 தாவீது, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்
நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று எழுதுகிறார். பவுலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று தம்முடைய முன்னுரிமையை வகைப்படுத்தி விவரிக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய ஒப்பு கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நம்மை கைப்பற்றினார் என்று சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து என்னை பிடித்தார் என்று சொல்ல முடியுமா? ஏன் அவர் என்னை பிடித்தார் என்றும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததன் நோக்கம் என்ன என்றும் யோசித்திருக்கிறோமா? சாதாரண முகவரைக்கும் அதிகமாக நான் அவரிடம் உரையாடினேன் என்று ஆழமாக சொல்ல முடியுமா? அவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்ய விரும்புகிறார் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, இந்த உண்மையை நாம் அறிந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு பழகும்போது, இந்த கேள்வி நமக்கு பழக்கமாகும்போது, கிறிஸ்துவுக்குள் வாழ்தலின் பந்தய பொருளை அறிந்து கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பையும் அறிந்து கொள்ளலாம் என்று பவுல் கூறுகிறார். அந்த பரிசை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்னும் கேள்விக்கு பவுல் அழகான வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். அவைகள் நம்முடைய குறிக்கோள்களை ஒரு பொருளோடு பொருத்துவது, பின்னானவைகளை மறப்பது, முன்னானவைகளை நாடுவது, இன்றைக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்தில் நடப்பது, பிறகு தேவன் படிப்படியாக கொடுக்கும் வெளிப்பாடுகளை பின்பற்றுவது. இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது தேவன் நம்மை திட்டவட்டமான ஒரு பாதையில் வழிநடத்துவார். நிகழ்ச்சியை கேட்டமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.